வணக்கம். வெள்ளம் விளம்பரி அவள் தங்கராஜ். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துகள். இன்னைக்கு செங்கோட்டையில் பிரதம மந்திரி அவர்கள் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கொடியேற்றதுக்கு பின்பதாக. அதில் முக்கியமான ஒரு திட்டம் என்னன்னா PMVBRY, பிரைம் மினிஸ்டர் விக்ஷித் பாரத் ரோஸ்கார் யோஜனா. அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் அப்படின்னா வளர்ந்த இந்தியா, ரோஸ்கார்னா வேலைவாய்ப்பு. ஸோ பிரதம மந்திரி வளர்ந்த இந்தியா வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட இந்த அருமையான ஸ்கீம் என்ன செய்யுதுன்னா, இந்தியாவில் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், இளைஞர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான ஊக்குவிப்பு இன்சென்டிவைசேஷன் ஸ்கீமா பார்ட் A பார்ட் B ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்குங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் முறையாக வேலைக்கு சேர்றவங்க, அதாவது ஆகஸ்ட் 1, 2025 31 ஜூலை 2027 வரைக்கும் 2 வருடத்தில் புதிதாக யாராவது வேலைக்கு சேர்றாங்க அப்படின்னா, அவங்க 1 லட்ச ரூபாய் மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு கீழே வாங்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு வருடத்திற்கு 15,000 ரூபாய் இன்சென்டிவ் தரப்படுது. நல்ல விஷயம் இல்லைங்களா? இந்த 15,000 எப்படி தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பங்குகளாக பார்ட் 2 பார்ட் பேமெண்ட்ஸ். 6 மாதம் முடிந்த பின்பு ஒரு தவணையும், அடுத்த 6 மாதம் முடிந்த பின்பு இன்னொரு தவணையும் வழங்கப்படுகிறது. இது எதை வச்சு கணக்கு படுதுன்னா, EPFO, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க PF கணக்கில் அவங்க எப்போ பதிவு பண்ணுறாங்க தேதியின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த இன்சென்டிவ் வழங்கப்படுகிறது. அது போக அவங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி, இந்த நிதி சம்பந்தமான முதலீடுகள் பற்றின ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஒரு வழிமுறைகள் சொல்ல போகிறாங்க. அதை அட்டன் பண்ணி அதனுடைய சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டோட முக்கியத்துவத்தை பற்றி முதலீடுகளை பற்றி தெரிந்துட்டதுக்கு பின்பதாக 1 வருடம் அவங்க வேலை செஞ்சுருக்கணும் குறைஞ்சபட்சம். ஸோ 6 மாதம் முடிஞ்சின ஒரு தவணையும் 2வது 6 மாதம் முடிஞ்ச ஒரு தவணையும் வழங்கப்படுகிறது. அதில் ஒரு பகுதி முதலீடாக வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முதலாவது இன்சென்டிவ். இது மட்டும் இல்லைங்க, வேலை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை தர ஒவ்வொரு நபருக்கும் 3,000 ரூபா மாதம் தராங்க. அரசாங்கம் அந்த வேலை கொடுக்கும் எம்ப்ளாயருக்கு வேலை கொடுக்கும் அந்த நிறுவனங்களுக்கு 3,000 ரூபா தரப்போகிறாங்க. அதுவும் எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, 50 எம்ப்ளாயிஸு குறைவாக, 50 ஊழியர் குறைவாக இருக்கவங்களுக்கு குறைஞ்சது 2 ஊழியராவது புதுசாக சேர்த்துக்கணுங்கிறாங்க. 50 ஊழியருக்கு மேலே இருந்தாங்கன்னா குறைந்தது 5 ஊழியர்களாவது அவங்க ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு EPF பதிவின்படி, அவங்க PF அக்கௌண்ட் பதிவின்படி அவங்களுக்கு கணக்கிடப்பட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு 3,000 ரூபாய் அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்கப்படுகிறது. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது. 1 லட்சம் கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட் 1, 2025 இந்த ஸ்கீம் அமலுக்கு வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க உபயோகமாகும் என்று நம்புகிறோம். ஸோ இதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியும் தொடர்ந்து மேலோக்கி இருக்கும் என்று நம்பலாம். ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி. வளம் வளமறியாவல்.